பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்ம ராசியின் ராசியாதிபதி நவக்கிரகங்களின் முதன்மை கிரகமான சூரிய பகவான் ஆவான். இது காலபுருஷனின் இருதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது ஸ்திர ராசியாகும். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். சிம்ம ராசி ஒரு பார்வை ராசியாகும். இந்த ராசிக்கு பகலில்தான் வலு அதிகமாக இருக்கும். மேஷம், கடகம், விருட்சகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு நட்பு ராசிகளாக அமைகின்றன. உடல் அமைப்பை பொறுத்தவரை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறிய வயதில் ஒல்லியான தோற்றம் உடையவர்களாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல உடல் பருமனாகவும் பருமனுக்கேற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பார்கள். நீங்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே முடியாது. முன்கோபம் அதிகமுள்ளவர் என்றாலும் அனாவசியமாக கோபப்பட மாட்டீர்கள். அழகான கண்ணிமைகள் இருக்கும் உங்களுக்கு கண்களாலேயே பல கதைகளை பேசும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. குண அமைப்பை பொறுத்தவரை சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி படைக்கும் அஞ்சா நஞ்சம் உங்களுக்கு இருக்கும். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி யாவும் உடையவர்கள். சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்புவீர்கள். முகஸ்துதிக்கு அருமையாவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் உடன் இருப்பவர்கள் உங்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாதித்துக் கொண்டு பின்னால் திட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வீர்கள். உங்களின் அமைதியான தோற்றத்தைக் கண்டு ஏமாற்றிவிட முடியாது. வீண் சண்டைக்கு போகாதவர்கள் என்றாலும் வந்த சண்டையை விடாமல் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவீர்கள். அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு கலைந்த பின்தான் நிம்மதி அடைவீர்கள். தனக்கு நிகழ்வாதவர்களிடம் பழகுவதை தவிர்ப்பீர்கள். வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதால் தன்னை போலவே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் என நினைப்பீர்கள். உங்களுக்கு நியாயமாக தோன்றும் எல்லாமும் மற்றவர்களுக்கு நியாயமாக தோன்ற வேண்டிய அவசியமில்லை என்பதால் நிறைய பேரின் பகையை எளிதில் சம்பாதித்து விடுவீர்கள். என்றாலும் தங்களுடைய திறமை, சாமர்த்தியம் போன்றவற்றால் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவீர்கள். முன்கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பீர்கள். மற்றவர் செய்யும் பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்டவர்கள் நீங்கள். சிறிய விஷயங்களையும் பெரிதாக்கி விடுவீர்கள். மன வாழ்க்கையை பொறுத்தவரை சிம்மராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கையானது திருப்திகரமாக அமைவதில்லை. உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது. அந்நியத்தில் அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அடக்கியாலும் குணமும் சந்தேக மனப்பான்மையும் கொண்டவர்கள் நீங்கள் என்பதால் கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படும் குடும்பத்தில் திருமணத்திற்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழ்வதையே விரும்புவீர்கள். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வருமான நிலை சிறப்பாகவே இருக்கும். எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் தனது தேவைக்கேற்றவாறு எந்த விதத்திலாவது பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்வீர்கள். உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவீர்கள் என்பதால் செலவுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. உத்தியோகத்திலோ தொழிலிலோ ஊதியம் பெறுவது எவ்வாறாக இருந்தாலும் தன்னுடைய சாதுரியமான சாமர்த்தியத்தால் பணம் வரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை நியாயமாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் வீடு, மனை போன்றவற்றை அமைத்துக் கொள்வீர்கள். வண்டி வாகன வசதிகளும் உண்டாகும். ஆடம்பரமான உடைகளை, நவீன பொருட்களையும் அதிகம் விரும்புவதால் மிகுந்த செலவாளிகளாகவும் இருப்பீர்கள். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம் ஆண் பிள்ளைகளை பிறக்கும் முன் யோசனை அதிகம் உடையவர்கள் என்பதால் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். கடவுளின் பூரண ஆசை பெற்றவர்கள் சிம்மராசியின் நண்பர்கள் என்பதால் உத்திர வழியில் அனுகூலமான பலனையே அடைவீர்கள். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயர் கிட்டும். வழக்கறிஞர் பணி, சங்கீதம், கவிதை இயற்றுதல், உணவு தானியங்கள் தயாரித்தல், மூலிகை மருந்து செய்தல் போன்றவற்றில் லாபம் கிடைக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் எங்கும் அதிக காலம் தங்க மாட்டீர்கள். அடிமை தொழிலை விரும்பாதவர்கள் என்றாலும் உத்தியோகத்தில் இருந்தால்தான் முன்னுக்கு வர முடியும். அதுவே தொழிலாளிகள் ஆனாலும் மிகவும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். கலைத்துறையில் கூட உங்களால் பிரகாசிக்க முடியும் என்றாலும் பண வரவுகளை எதிர்பார்க்க முடியாது. சற்று முன்கோபம் அதிகம் உடையவர்கள் என்பதால் உங்களால் மற்றவர்களிடம் ஒத்துப்போவது கடினமாகும். சிம்மராசி நண்பர்கள் முடிந்தவரை கிழங்கு வகைகளை நீக்கி
கீரை வகைகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. நார்ச்சத்துள்ள பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதால் மலச்சிக்கல் ஏற்படாது. எண்ணெய் பொருட்களை தவிர்ப்பதால் கொழுப்பு அதிகமாவதை குறைக்க முடியும். அதற்கான பலனையும் சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீர்கள். பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்புவீர்கள். இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசுவீர்கள். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு பாகியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாயே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ஆயுஷ் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பார்கள். 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார்கள். படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் உங்களுக்கு அமையும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து சேர்வீர்கள். சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலையாகும். கொழுந்து விட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதுபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலைகளும் விளங்குவதாக ஸ்காந்த புராணம் விவரிக்கிறது. ஏற்றம், ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்ற உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். உங்கள் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். கட்டற்ற வேகத்தில் பாய்ந்து செல்லும் ஆற்றல் பெற்ற குதிரையை லகான் போட்டு தட்டுக்குள் வைத்து நெறிப்படுத்துவது போன்ற கூட்டணி சூரியனும் சுக்கிரனும் சேரும் இந்த அம்சம். இப்படி அமையப்பெற்றவர்கள்தான் நீங்கள். உலகத்தின் முரண்பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதில் தயக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். சுக்கிரனின் சுகத்தை சூரியன் கட்டுப்படுத்துவார். எனவே சுய கட்டுப்பாடுகளால் தவித்தபடி இருப்பீர்கள். சோகமான விஷயங்களையே மனம் அசை போட்டபடி இருக்கும். எனவே அதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. மேல்தட்டு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சிறு குடிசையில் இருப்பவர்களுக்கு உதவுவீர்கள். எதிரிகளை 2 சுற்று ஓட வைத்து ஆதாரங்களை திரட்டி அதன் பின்பு அவர்களை ஒடுக்கி வைப்பீர்கள். தன்னை தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லிவிடுவார்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் இணைந்து தரும் பொதுவான யோகங்கள் இவை. இனி சொந்த யோகத்தில் எந்தெந்த இடங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் என்றும் பார்க்கலாம். சிம்மத்திலேயே, அதாவது லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இருந்தால் அமைதியான தோற்றமும் கண்களில் கூர்மையும் கொண்டிருப்பீர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். விட்டுக் கொடுத்து செல்லும் குணம் உண்டு உங்களுக்கு. தந்தையோடு நேசமான உறவு இருந்து கொண்டே இருக்கும். எதற்கெடுத்தாலும் அப்பா கிட்ட கேட்டு சொல்லட்டுமா என்பீர்கள். சிறு குழந்தையிடமும் மரியாதையோடு இருப்பீர்கள். காடுகள், மலைகள் என்று பயணப்பட்டு இருப்பீர்கள். வாழ்க்கை என்பது அனுபவ சேர்க்கைதான். அதை எதிர்கொண்டு வாழ்ந்தாலே சிறந்தது என்பீர்கள். 10க்கும் 3க்கும் உடைய சுக்கிரன் 1ஆம் இடத்தில் இப்படி சேர்வதால் இளைய சகோதரர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு முக்கிய தூணாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த அமைப்பானது பிரபல யோகத்தையும் அளிக்கும். அடுத்ததாக 2ஆம் இடமான கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் அடிக்கடி கண்வெளி மற்றும் பல்வெளி வந்து போகும் உங்களுக்கு எச்சரிக்கையோடு பார்த்துக் கொள்ள வேண்டும். வீணாக யாரிடமும் அதை செய்து கொடுப்பேன், இதை நிறைவேற்றுவேன் என்று வெற்று சவால்களை விடக்கூடாது. செல்வ நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கலையை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. ஆனால் ஆரம்பத்தில் சில வகுப்புகளுக்கு சென்றுவிட்டு பின்னர் நின்று விடுவீர்கள். வாய் தொடுத்தால் நல்லோரை பகைத்துக் கொள்ளக்கூடாது. நிலமாக உங்கள் பெயரில் வாங்கும்போது தாய் பத்திரம் சரியாக உள்ளதா என்று சரிபார்த்துவிட்டு வாங்குவது நல்லது. 3ஆம் இடமான துலாம் ராசியில் சூரியன் நீச்சமாகிறார். ஆனால் இது சுக்கிரனின் ஆட்சி வீடாகும். எல்லாம் இருந்தும் ஏதோ நிம்மதி இல்லை என்பார்களே, அதுபோல இருக்கும். கடைசி வரை முயற்சித்துவிட்டு வெண்ணெய் திறந்து வரும் நேரத்தில் தாயை உடைவது போலாகும். எனவே அவநம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். நண்பர்களிடம் மிகுந்த அந்தரங்கமான விஷயங்களை சொல்லாமல் இருப்பது மிக நல்லது. வேலையாட்களிடம் வியாபார ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். காதில் ஏதேனும் பிரச்சனை வந்தால்
பார்த்துக் கொள்ள வேண்டும். 4ஆம் இடமான விருட்சகத்தில் இந்த இரு கிரகங்களும் சேர்ந்திருக்கும் போது சுகமான வாழ்க்கையை வாழ்வதை லட்சியமாக வைத்திருப்பீர்கள். சொந்த வீடு, தோட்டம், நிலம் என்று அடிப்படையாகவே வாழ்வியல் ஆதாரங்கள் சிறப்பாக உங்களுக்கு அமைந்துவிடும். சொந்த பந்தங்களை ஆதரவோடு அரவணைப்பீர்கள். மிகுந்த வாகன பிரியர்களாக இருப்பீர்கள். நீங்கள் வீட்டு தோட்டத்தில் கிணறு இருப்பதை மிகவும் விரும்புவீர்கள். வாசனை திரவியங்கள் ஏற்றுமதி செய்து வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். தாய் சொல்வதே வேதம் என்று கேட்டு நடப்பீர்கள். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் தன்னை மறந்து ஈடுபடுவதற்கு ஒரு கலையை கற்றுக்கொள்வீர்கள். அது ஓவியமோ சங்கீதமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும். 5ஆம் இடமான தனுசு ராசியில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்வதே சிறந்தது. அதாவது பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இயல்பிலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் பெற்றிருப்பீர்கள். உபாசனை, மந்திர உபதேசம் பெறுதல் என்றெல்லாம் இருப்பீர்கள். குழந்தைகள் அறிவும் அழகுமாக உங்களுக்கு திகழ்வார்கள். பொதுக் கல்வியோடு பாரம்பரிய மரபு ரீதியான சில விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பீர்கள். தந்தையே குருஸ்தானத்திலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பீர்கள். மூதாதையர் சொல்லுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். அதனால் நீங்கள் எந்த வழியில் சென்றீர்களோ அதே வழியில் உங்கள் குழந்தைகளும் செல்வார்கள். அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தில் சிறுபங்கை ஆலய பணிக்கும் அன்னதானத்திற்கும் செலவழிப்பீர்கள். 6ஆம் இடமான நகரத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்தால் கணவன் மனைவிக்குள் நீயா நானா என்கிற ஈகோ மோதல் இருந்து கொண்டே இருக்கும். கடன் வாங்குவதை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் கௌரவ குறைவு ஏற்படும். கொடுந்தொற்கள் பேசி உங்களை நீங்களே பகையாளியாக சமூகத்தில் காட்டிக் கொள்வீர்கள். எதிராளி எல்லா நல்ல விஷயத்தையும் மறந்துவிட்டு இதை மட்டுமே மனதில் வைத்திருப்பார்கள். வாகனத்தில் வேகமாக பயணித்தல் கூடாது. ஆறுகள், நீர்நிலைகளில் குளிக்கும் போது எச்சரிக்கை தேவை. இரவு நேர பயணத்தின் போது உடைமைகளை எப்போதும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாய்மாமன் வழி உறவுகளால் அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து சரியாகும். 7ஆம் இடமான கும்பத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்வதால் திருமண முயற்சிகளில் தடை ஏற்பட்டு சரியாகும். மேலும் காலதாமதமாக உங்களுக்கு திருமணம் ஆனால் கூட நல்லதுதான். சிறியதாக ஏதேனும் குறைவுள்ளவராக வாழ்க்கை துணை இருந்தால் கூட நல்லதே. கூட்டு வியாபாரங்கள் செய்வதை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கொஞ்ச நாட்கள் வெளிநாட்டில் இருந்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து வேலை செய்வீர்கள். நிறைய புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். மர்மஸ்தானத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவரை சந்திப்பது நல்லது. நல்லவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் ஏமாற்றம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடமான மீனத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இருப்பதால் திருமணமான பிறகு நல்ல வாழ்க்கை அமையும். ஏதேனும் பயணம் செய்து கொண்டே இருப்பீர்கள். மீனம் குருவினுடைய வீடாக இருப்பதால் தத்துவ ஞானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. சிலர் பூர்வ ஜென்ம நினைவுகள், மாந்திரீகம் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பீர்கள். நீங்கள் கடன் என்றாலே ஓடுவீர்கள். 9ஆம் இடமான மேஷத்தில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்தால் தந்தையின் தொழிலை தான் ஏற்று நடத்தி வெற்றியும் பெறுவீர்கள். காலத்திற்கு தகுந்தார் போல நவீனமாக வியாபாரத்தை பெருக்குவீர்கள். நியாய தர்மங்களுக்கு கட்டுப்படுவீர்கள். தன் பிள்ளையே ஆனாலும் கண்டிக்க தவறமாட்டீர்கள். பெரியவர்களின் புண்ணியத்தால் தான் நன்றாக இருக்கிறோம் என்று திடமாக நம்புவீர்கள். இந்த அமைப்பை பெற்றவர்கள் சாதாரண வாழ்க்கையை உதறி பிரபலமாக வளம் வருவதையே விரும்புவீர்கள். ஒருபோதும் மரபு, கலாச்சாரம், பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டீர்கள். உங்களில் பலரும் அரசியலில் ஈடுபடுவீர்கள். பெரிய நிறுவனத்தை துணிவோடு தொடங்கி நடத்துவீர்கள். 10ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரனும் சூரியனும் அமர்ந்தால் அரசு பணி கிடைக்கும். ஆனால் பின்னர் அதையும் விட வேண்டியது வரும். கெமிக்கல், மருந்து, தோல் தொழிற்சாலை, பல் மருத்துவமனை, மடங்கள் போன்ற இடங்களில் வேலை செய்வீர்கள். எப்போதும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். பெரிய மனிதர்களின் நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருப்பீர்கள். பணமா பாசமா என்கிற குழப்பம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். சிலர் சிறுவயதில் கொஞ்சம் தாமதமாக பேசுவீர்கள். உங்களுக்கு யோகங்கள் என்பது பலவிதமான கிரக சேர்க்கைகள், பார்வைகள், ஆட்சி, உச்சம், கேந்திரம், கோணம் என பல வகை ஜோதிட விதிகளின் கீழ் ஏற்படுவது. அதே நேரத்தில் சில கிரகங்கள் சேரும்போது பல யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த ரகசியத்தை பற்றி தற்போது பார்க்கலாம். அந்த சேர்க்கை மூலம் நிறை குறைகள் கலந்துதான் இருக்கும். இந்த கோடீஸ்வர யோகம் என்பது ஒருவருக்கு பல வகைகளில் உண்டாகும். அதில் ஒரு வகைதான் குரு கேது இருவர் மூலம் உண்டாகும் கோடீஸ்வர அமைப்பாகும். குரு கேது இணைந்த தொடர்பு கொண்ட ஜாதகங்கள் பல வகைகளில் மிக பிரபலமாக அமைந்திருப்பது அனுபவபூர்வமாக பார்க்கப்படுகிறது. அப்படிதான் உங்களுக்கும் அமைந்திருக்கிறது. அதனால் கோடீஸ்வர யோகம் உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். குரு கேது சேர்க்கை என்பது இருவரும் சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பதாகும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகளில் சேர்ந்திருந்தால் சிறப்பாக இருக்கும். கடகராசியில் சேர்ந்திருந்தால் நாடாளும் யோகம், கலைத்துறை, இசைத்துறையில் பிரபலம் அடைவீர்கள். குரு பகவான் கேது சாரம், கேது குரு சாரம், ஒருவரை ஒருவர் கேந்திரம், குருவின் பார்வை கேதுவிற்கு என
வகையிலாவது இந்த இரண்டு கிரகங்களின் சம்பந்தம் ஏற்பட்டு கலைத்துறை இசைத்துறையில் பிரபலமடைவீர்கள். குரு பகவான் கேது சாரம், கேது குருசாரம், ஒருவருக்கொருவர் கேந்திரம், குருவின் பார்வை கேதுவிற்கு என எந்த வகையிலாவது இரண்டு கிரகங்களின் சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் செல்வாக்கு, பட்டம், பதவி, புகழ், கௌரவம் என யோக பலன்கள் உங்களுக்கு அமையும். குருவுடன் கேது சேர்ந்து எந்த ராசியில் இருக்கிறார்களோ அந்த ராசிக்கு 9வது இல்லத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்க வேண்டும், அல்லது இருவரில் ஒருவராவது இருக்க வேண்டும். இத்தகைய கிரகாம்சம் உடைய ஜாதகம் கோடீஸ்வர யோகம் என்ற அமைப்பு பெறும். உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கிறதா என்பதை பற்றி உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். எந்த ஒரு கிரகத்தின் பலாபலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த கிரகத்தின் தசாபுத்தி வர வேண்டும், அல்லது அந்த கிரகத்துடன் சேர்ந்த யோகாதிபதிகளின் தசாபுத்தி வர வேண்டும். அது எந்த பருவ வயதில் வருகிறதோ அந்தந்த தேவைக்கேற்ப அவரவர்கள் பூர்வ ஜென்ம கர்ம அமைப்பு, புண்ணிய பலன்களுக்கேற்ப ராஜயோக பலன்கள் அமையும். குரு கேது மூலம் ஒருவருக்கு பல வகைகளில் பெயர் புகழ் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். எண் 1, 2, 3, 9, 10, 11, 12, 18 ஆகிய எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமளிக்கும். நிறம் வெள்ளை, சிவப்பு. கிழமை ஞாயிறு, திங்கள். கல் மாணிக்கம். திசை கிழக்கு. தெய்வம் சிவன். சிவனை வணங்கினால் உங்களுக்கு மிக சிறந்த நாட்களாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் பயணிக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.